சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. என் பெலனே, என் கர்த்தாவே, என்னுடைய கோட்டையா இருக்கிறீர். நீரே என்னுடைய தஞ்சமாக, என்னுடைய துருகமாகவும் இருக்கிறீர். அப்பா, நீரே என்னுடைய கோட்டை. இந்த நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னால முடியலையே, என்னால எதுவும் செய்ய இயலலையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த நேரத்துல அவருடைய பெலன் உங்களுக்கு கடந்து வரப்போகுது. அவருடைய புதிய பெலன் உங்களை இப்பொழுது தொட போகுது. இந்த நேரத்துல எல்லாவற்றையும் மறந்து இந்த நேரத்துல அவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு புதிய பெலன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். இந்த நேரத்துல பாடுவோமா? என் பெலனே, என் கோட்டையே. ஆமென். ஜீசஸ். ஹalleluya. ஆமென். என் பெலனே, you are my strength, Lord. Amen. உமக்கே ஆராதனை. ஜீசஸ். மறைவிடமே, என் உறைவிடமே. ஆமென். உமக்கே ஆராதனை. ஆமென். என்னுடைய மறைவிடமே. You are my refuge, my shelter. அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். உங்களுடைய துக்க காலத்திலும், உங்களுடைய சந்தோஷத்தின் காலத்திலும், உங்களுடைய அழுகையின் காலத்திலும் கூட அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க என்று சென்றாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய கிருபை உங்களோடு இருக்கு. அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். ஏன்னா அவர் யெகோவா ஷாலம், சமாதானத்தை தருகிறவர். உங்களுக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை எல்லாவற்றையும் செவ்வையாக்குற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம அதை உணர்ந்தவர்களாக பாடுவோமா? எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், உமக்கே ஆராதனை. எங்கள் நீதியை உமக்கு ஆராதனை என்று சொல்லி பாடுவோமா? Jesus. Ego Elohim.